ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டாக்கோஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டாக்கோஸ் பண்ணணும், டாக்கோஸ் ஷெல் பண்ணணும். அதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ராக் சால்ட். இது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 hour வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம டாக்கோஸ்குள்ளே வைக்கிறதுக்காக மஷ்ரூம் வச்சு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக பட்டர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டாலே போதும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரலாம் மூடி போட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு மஷ்ரூம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டாக்கோஸோட ஷெல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் சர்ஃபேஸில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். அந்த ரோலிங் பின்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுதோ அவ்வளோ மெலிசாக திரட்டணும். நம்ம நல்லா எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக தான் வரும், அதனால் நல்லா மெலிசாக திரட்டுங்க. இப்போது நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபோக் வச்சு கொஞ்சமாக குத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது வந்து பூரி மாதிரி உப்பாது. இப்போது ஒரு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு லைட்டாக வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, டீப் ஃப்ரை பண்ணிடலாம். மாதிரி மடித்து வச்ச மாதிரி எண்ணெயில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. மாதிரி ஃபோல்ட் பண்ண மாதிரி இருந்தால் தான் அது டாக்கோஸோட அந்த ஷேப் வரும் நம்மளுக்கு. இப்போது இந்த மாதிரி இன்னொரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி டாங்ஸோ இருந்தால் அதை வச்சு நம்ம இதை மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த ஷேப்பை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணும். டாக்கோஸ் ஷெல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சால்சா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு தக்காளி, இதுக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அதனால ஒரு பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதுக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஒரு பாதி குடமிளகா, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நிறைய கொத்தமல்லி, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, ஆனால் நான் போடல, குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள்,
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சால்சா ரெடி ஆகிடும். இதில் வந்து எக்லெஸ் கார்லிக் மேயோ வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கார்லிக் மேயோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். டாக்கோஸ் ஷெல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் கொஞ்சமாக கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் லேயராக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் மசாலாவை ஒரு லேயராக வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் கிரேட்டட் சீஸ். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சால்சாவை வச்சுக்கலாம். இந்த மேயோவும் கெச்சப்பும் கலந்து வச்சுருக்க அந்த சாஸ் ஊற்றிக்கலாம். டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அந்த கிறிஸ்பி டாக்கோஸ் ஷெல்லாக இருக்கட்டும், அதோட அந்த மஷ்ரூம் மசாலா, அதுக்கப்புறம் அந்த சால்சாவோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.